வாரிசு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க சார், அதனால் படிக்கவே முடியலைங்க சார். ரொம்ப வெண்படம் போட்டது எழுத்துல ரொம்ப துளிதுன்னு இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, அதையெல்லாம் பின்னாடி கொண்டு போய் முன்னாடி கொஞ்சம் நீட்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க பரவாயில்ல. பொதுவாக பட்டா, இறப்பு சான்றிதழ், அதேபோல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதேபோல் முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை, சமூக நலத்திட்டங்கள் அனைத்தும் தெளிவாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு அதை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்படும். அது மட்டுமல்ல, விரைந்து அதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இது எப்படி மக்களுக்கு எடுத்துச் செல்வது என்பதை அறிந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக அனைத்து திட்டங்களும் நாம் ஆன்லைன் மூலமாக அந்த பணிகளை மேற்கொண்டு யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமென்றாலும் உங்கள் மொபைல் ஃபோனிலே எடுத்துக்கொள்கின்ற நிலையை உருவாக்குவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அது விரைந்து செய்வதற்கு ஒரு 6 மாத காலம் தேவைப்படும். அனைத்து பகுதியும் தெளிவாக ஒருவருடைய நிலைகளை, எங்கே இருக்கிறார்கள், எந்த இடத்தில் இருக்கிறார்கள், எந்த பகுதியில் வாழ்கிறார்கள், எவ்வளவு இடங்கள் அவர்களுக்கு இருக்கிறது, அவருடைய ஜாதி சான்றிதழ் என்ன, அவருடைய அதே போல் அவருடைய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாகும் முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதைப் போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு முதல் கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அது விரைந்து அந்த பணிகளை முதல்வருடைய உத்தரவோடு நிறைவேற்றுவோம். வாரிசு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க சார், அதனால் படிக்கவே முடியலைங்க சார். ரொம்ப வெண்படம் போட்டது எழுத்துல ரொம்ப துளிதுன்னு இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, அதையெல்லாம் பின்னாடி கொண்டு போய் முன்னாடி கொஞ்சம் நீட்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க பரவாயில்ல. பொதுவாக பட்டா, இறப்பு சான்றிதழ், அதேபோல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதேபோல் முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை, சமூக நலத்திட்டங்கள் அனைத்தும் தெளிவாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு அதை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்படும். அது மட்டுமல்ல, விரைந்து அதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இது எப்படி மக்களுக்கு எடுத்துச் செல்வது என்பதை அறிந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக அனைத்து திட்டங்களும் நாம் ஆன்லைன் மூலமாக அந்த பணிகளை மேற்கொண்டு யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமென்றாலும் உங்கள் மொபைல் ஃபோனிலே எடுத்துக்கொள்கின்ற நிலையை உருவாக்குவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அது விரைந்து செய்வதற்கு ஒரு 6 மாத காலம் தேவைப்படும். அனைத்து பகுதியும் தெளிவாக ஒருவருடைய நிலைகளை, எங்கே இருக்கிறார்கள், எந்த இடத்தில் இருக்கிறார்கள், எந்த பகுதியில் வாழ்கிறார்கள், எவ்வளவு இடங்கள் அவர்களுக்கு இருக்கிறது, அவருடைய ஜாதி சான்றிதழ் என்ன, அவருடைய அதே போல் அவருடைய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாகும் முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதைப் போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு முதல் கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அது விரைந்து அந்த பணிகளை முதல்வருடைய உத்தரவோடு நிறைவேற்றுவோம்.